திருசு சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா. ராத்திரிக்கு நம்ம தோட்டத்து மக்களை கூட்டி வந்துருவா. டேய், இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருசு வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவங்க கூட கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? டேய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன்னு அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குளிக்க போறேன். அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க, மறந்துட்டு வந்துட்டேன். எங்க போயிட்டாங்க? அந்த அருவிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மே 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 அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாமை. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை 2 பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன் வை. அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலையே இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின அறிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டுரு. அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ டேய், அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல? மழை வந்தா மிளகாய் அள்ளி வைக்கணுங்கிற துப்பு இல்லாம நானே விட்டு புட்டியே. பங்குனி மாசம் மழை பெய்யும் கிணவே கண்டேன். இந்த நொன்னாட்டியத்துக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. என் பாட்டி, நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா? என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த கூத்தை ஏன் கேக்குற? உன் மாமனுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமே தனி கொடுத்துரும் போயிட்டானுங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அது இந்த குடும்பத்துக்கே உண்டான குசும்புமா. நீங்க எல்லாம் வந்தது அவனுங்களுக்கு பிடிக்கலையா. நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்மளோட அவனுங்க சாப்பிட மாட்டானுங்களாம். அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க. டேய், என்ன நீயா எடுத்து போட்டு நீயா தின்னுக்கிற? இங்க பாரு, ஒருத்தர் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பார்க்க வேண்டாம் அவனே. என்ன உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ, என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறா. 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கனே. ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சாங்க, நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையலாக கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா? தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்காடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். நாயா,
இப்படியே உட்கார்ந்துருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கிற போகுது. போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் டேய் நான் பாத்துக்கடா, போடா கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவம்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. இப்போ என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கைய. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையல்? ஏண்டா இந்தா சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு, சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல? இல்ல பாட்டி, கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி, மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமாலாம் பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க. அதுலயும் நம்ம பயிலுக்கு இருக்கானுங்களே, எங்க அப்பா. பாட்டி 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 பாட்டி, நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ, நீ தான் பாட்டுக்கேத்த பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற முத ஆளுங்க நம்ம பயிலுகளா தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய், வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்குங்க. சோறு போடு போடு. அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிராத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ பாட்டி. ஒரு ரூபா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். அட தம்பி, என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி, அவருக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறா. ரொம்ப காருதுடா. மிளகா சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல? தம்பி, என்ன எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா? இவ்வளவு பெரிய போடுற பசியே பண்ணா. என் தம்பியாடா நீ? அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம 6 நாள் நான் பட்டினி கிடப்பேன்டா. 7வது நான் எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும். அது இப்பவே சாப்பிட்டுலாம் வாங்கண்ணா. தம்பி, உனக்காக என் கொள்கையை லூஸ் பண்ணிக்கிறேன். கிளம்புடா. இருட்டுக்குள்ள என்னென்னத்தை எங்கெங்க வச்சிருக்க ஆளுகளோ தெரியலையேடா. அண்ணா, மீன் குழம்பு வாசனை சூப்பரா அடிக்குது. நம்மள கவுக்கணும்னு பிளான் பண்ணியே சமைச்சிருப்பாளுங்க. திறந்து பாரு. ஐயோ, பாக்குறது கண்ணு தெரியலையே. தெரிஞ்சா என்ன, பசி தாங்க முடியல. எட்ரா ஒரு கட்டு கட்டலாம். தட்டு எடு. எங்க இருக்கு? எந்திரிக்க மாட்டாங்களா? வாடா போயிடலாம். என்ன மாமா இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, சமையக்கட்டுல ஒரு வீணை பூந்து வாசிக்குது வாசிக்குது. வீணை இல்ல, பூனை. வாடா. ஒரு நிமிஷம். சொந்த வீட்டுல திருடி சாப்பிட்டாலும் சாப்பிடுவோமே தவிர அக்காவை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம்னு பிடிவாதமா இருக்கீங்களே. சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டா நான் இங்க வந்து கூட பிறந்தவங்க நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நம்பி வந்து அம்மா உங்களை வயித்துல சுமந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை தோலை போட்டு வளர்த்திருக்கேன். என்ன சுமையா நினைச்சு இறக்கி வைக்க நினைக்கிறீங்களே, பரவாயில்லப்பா. நாங்க போனதா நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னா நாங்க போயிடுறோம். என்ன விஷயம்? பொட்டிகளை வேடா. ஏன் அடிச்சீங்க? ஏண்டா,
உன்ன மாதிரி அநாத நாய்களுக்கு அந்த வீட்டுல இடம் இருக்கும்போது கூட பிறந்த எங்க அக்காவுக்கு இடம் இல்லையா? யாரை கேட்டா வெளியே போக சொன்னேன்? நான் எங்க போக சொன்னேன்? காரணம் இல்லாம அடிக்காதீங்க. அடிக்காம இருக்கிறது எங்க அக்கா அந்த ஊர் பேர் தெரியாதவங்க கூட ஓடி போயிட்டாளா இல்ல புலங்காத ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாளா? பாரு எங்க மாமன் தங்கண்டா அப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல ஒன்ஸ் எங்க அக்கா ஓடி போனா திருப்பி வரதுக்கு 20 வருஷம் ஆகுது. மறுபடியும் ஓடி போயிட்டா எங்க நிலைமை என்ன ஆகுது? ஐயோ அண்ணன் தம்பி மாறி மாறி அடிக்கிறாங்களே. என்னடா மாறி மாறி? கேக்குற கேள்விக்கு இல்ல ஆமான்னு சொல்லணும். சரிங்க. என்ன சொல்றீங்க? இல்ல ஆமா. இல்ல ஆமா. That is correct. அது மட்டும் இல்ல என்ன எங்க அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரு இருக்கா? வேளா வேலைக்கு சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? அத உங்க ஆத்தா இருக்க. என்னடா ஆத்தா இருக்கா? கல்யாண வயசை கடந்து போயிட்டு இருக்கிற எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அந்த கிழவி. இதுவே எங்க அக்காவா இருந்திருந்தா அக்கா தங்கச்சி சீர் செய்யறதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல? ஆமாண்ணே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் எல்லாம் வச்சு. டேய் இது நியாயமே இல்லடா. கல்யாணத்துக்கே 2 பேருக்கு வக்கில்ல, அதுக்குள்ள புள்ளு குட்டி வரைக்கும் போயிட்டியே. தம்பி, எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சின்ன தம்பி அந்த பொட்டி தூக்கு. டேய் பொட்டி எடுனா எடுத்துருவியா? அக்கா தம்பி பாசம் என்ன அருணா கையில அத்து விடுறதுக்கு? அவங்க 2 பேசுறதா நாங்க 2 பேசுறதா? அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யார் கிட்ட கோச்சுக்கிறது? பொட்டி எடுத்து போய் உள்ள வைடா. இனிமே இந்த வீட்டுல இருந்து யாரும் என்ன கேட்காம வெளியே போக கூடாது. பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதெல்லாம் பெருசா நினைக்காம மன்னிச்சிடறாங்கல்ல. அது மாதிரி தான் நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை மன்னிச்சிருங்க. டேய் தம்பி, அக்கா நம்மள மன்னிக்காம வேற யாரடா மன்னிக்க போகுது? அக்கா சமையல் பண்ணியாச்சா? பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த கிழவி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க 2 பேருக்கு நாக்கே டெத் ஆயிருச்சு. அக்கா இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு, நாங்க 2 பேரும் வயிறார சாப்பிடுறோம். டேய் தம்பி. அண்ணா என்னடா அது புதுசா ஏன் போட்டோ மாட்டி குடஞ்சிட்டு இருக்கிற? அண்ணே இவ்வளவு தான் உங்க அருமை பெருமை தெரியாம இருந்துட்டேன்னு. நீங்க யாருண்ணா? நான் உன் அண்ணன். இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி என் தெய்வம். இனிமே காலம் காத்தால முழிச்சா அது உங்க மூஞ்சில தானே முழிப்பேன். தம்பி என்னடா அது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அப்படி அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. எப்படி விட்டா ஒரே அடியா போறியே. பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன். எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு. சரி அண்ணா. இந்த பாரு ரொம்ப தொடச்சு போட்டோவை ஓட்டை ஆக்கிறாத என்ன? இவனுக்கு 4 கழுத வயசு ஆகுது. இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இருந்தது? உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே. அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்து நீயே சொல்லு, காலங்காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? டேய் அண்ணா. டேய் ஏடா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க? ஏண்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க? அறிவியல் அவனுக்கு அதுலடா நம்ம நொண்டி வச்சா செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ வரலையா? ஏண்டா அந்த அநாத கிழமை செத்தா என்கிட்ட சொல்ற? கயத்தை கட்டி ஆத்துல வீசுவீங்க. இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. போடா போடா. அட போப்பா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர் தான் மண்டையா போட்டாரு. நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும். அவர் பேர்ல பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 1 லட்சமா? ஆமா. அவருக்கு கொல்லி போடுற வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு கால்ல போடுறியே, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க. ஆமா உங்க டென்ட் குட்டை என்ன விலை? டேய் நாயே, 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா? நம்ம ஊர்ல ஒரு கால நொண்டி வாத்தியார் இருந்தார்ல. ஆமா, அவனுக்கு இருந்த இன்னொரு காலை ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கான். அவருக்கு கொல்லி போடுற வாரிசுக்கு தான் அந்த பணம் போய் சேருமா. அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க போறேன். டேய், யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரனாக போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். See you.
தாத்தா 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 சின்ன வயசுல போயிட்டிய தாத்தா. சித்தப்பா சித்தப்பா ஐயா சித்தப்பா 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 என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா. சித்தப்பா உங்களுக்கு எப்படி சித்தப்பா வேணும்? உனக்கு என்ன செட்டப்ல இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்ல தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க. நான் தான் கபடி காசுக்காக நடிக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைச்சல்? காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே. காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப. அதுக்கு தான் இது. சரி நடிப்பு கண்டினியூ பண்ணு. தாத்தா நானும் செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா. தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிலாம் வாங்கி கொடுப்பியே. இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா? பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான். உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணானு போட்டு ஏ சித்தப்பா. ஆத்தப்பட்ட செயினை இந்த போட்டு மாதிரி சொல்றீங்களே நியாயமானே? இது உனக்கு தான் தெரியும். ஆபீஸுக்கு தெரியுமா? தாத்தா நான் தான் கொல்லி போட்டோம்னு அடிக்கடி சொல்லுவியே. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே நான் தான் கொல்லி வைக்கணும்னு. சார் அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க. உங்களுக்கு மட்டும் காட்டுமா எல்லாருக்கும் காட்டுமா? சார் இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். பென் டேக் இட். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ வரலாமே. என்ன செட்டில்மெண்டா செக்கா கேஸா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? பின்ன சார் இவர் வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தானே ஜவாப்தாரி. நானா சார் நான் ஜவாப்தாரியா? இந்த அனாதை நாய் யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா அதை நீங்க நம்பர் தான். டேய் இந்த செத்து போன நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஐயோ அது நீங்களாச்சு உங்க செத்து போன சித்தப்பாச்சு. டேய் எனக்கு சித்து போன உங்க தாத்தா இல்லையா? நான் பேசி தானே சொன்னேன். நீங்க கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்லடா சின்ன தம்பி. என்ன பேசிட்டு கூட்டிட்டு போங்க. வாங்க சார் தம்பி. வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வரேன் சார். இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். தூ நாயே. Hey Pops, how are you? Fine. டேய் உன்னை நான் கேட்டாடா? போடா சேர. Hey நலமா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னங்க என்ற வீட்டுக்காரங்க சண்டை போட்டு கோச்சுக்காடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கல்ல. அப்படி விட்டுற முடியுங்களா தோன்ற? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவனை லைசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா? உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல? தட் இஸ் கரெக்ட். ஆமா ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு திக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொழப்பு. ஏய் அண்ணன் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. தைரியம் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்ன நீங்க அவ்வளவுதான் விவரம் இல்லாம சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழட்டீங்களே. உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்கள அதை காப்பாத்துவாங்க. டேய் நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு என் இடுப்புல நான் கட்டிக்கிறேன். ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு லட்சம் சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி. உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. என்னது ஆத்தோட போகவா? கயிறு நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி. நீங்க இந்த கயித்தை நான் விடுனா விடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி. நான் இறங்கட்டுங்களா? இறங்கு சின்ன தம்பிங்க. உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். அந்த தரையில இருந்தா சும்மா இருக்க மாட்டேன். இப்ப தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரேன்? அந்த என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி எல்லாம் உள்நீச்சல் தான். உடே 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 உடே. டேய் நீ என்னடா அங்க பாக்குற? திரும்படா. திரும்ப எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா. விடு விடு விடு. விடு. ஐயோ என் டவுஸ். என் டவுஸ் என் டவுஸ். விடு. ஏன் விடு விடுன்னு அதை விட்டுக்கிட்டு இருக்கல? விடு. அண்ணே கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு. என்ன விட்டுருவேன்? அட சரி நீ விட்டு தொலை. போய் தொலை. ஐயோ விட்டுட்டா. என்ன
ஐயோ ஐயோ தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ என்ன அதோட போறீங்களே? அட பாவி கைத்த ஊட்டி என்ன காப்பாத்துறா. காப்பாத்த சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேகர் டேம்ல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ